இப்போ நோய் தடுப்பு ஊசி போடுறாங்க இல்லையா, அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ்னு சில பேர் பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு இன்னைக்கு சில எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். இந்த தடுப்பூசிங்கிறது என்னன்னா, இப்போ டைஃபாய்டோ இல்லைன்னா கோவிடு இந்த மாதிரி சில டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம முன்கூட்டியே போடுறது தான் தடுப்பூசி, ரைட்டா? அதோட பிரின்சிபல் என்னன்னா, வீரியம் இல்லாத அந்த பர்டிகுலர் பாக்டீரியாவோ அந்த வைரஸோ நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது வீரியம் இல்லாதது, ஸோ நமக்கு அந்த நோய் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆனால் அதை எதிர்த்து நம்ம பாடி போராடி ஆன்டிபாடிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் ரெடியாக இருக்கும் நம்ம பாடியில். அப்போ அந்த பர்டிகுலர் சீசனில் அந்த நோய் கிருமி நம்மளை தாக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெடியாக, போர் வீரர்கள் நம்ம இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இது அந்த பாக்டீரியா மேலே இல்லை அந்த வைரஸ் மேலே அட்டாக் பண்ணி அந்த நோயிலேருந்து நம்மளை தடுக்கும், ரைட்டுங்களா? இதுதான் நம்ம இம்யூனைசேஷனுங்கிறது, தடுப்பூசி போடுறதுங்கிறது. நோய் வராமல் தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம ஜாகிரதையாக பண்ணுறது தான் தடுப்பூசி, ரைட்டா? ஆனால் இன்னொரு வெரைட்டி இப்போ ஆன்டி ஸ்னேக் வீனம்னு சொல்கிறோம் இல்லையா? பாம்பு கடிக்கு விஷத்தை முறிக்கிறதுக்குரிய ஒரு இன்ஜெக்ஷன். பாம்பு கடிச்ச உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்கன்னாக்கா ஆன்டி ஸ்னேக் வீனம் போடுவாங்க. அது என்னன்னாக்க, பாம்பு நாளைக்கு கடிச்சதுன்னா அதை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு தடுப்பூசி போட முடியாது, ரைட்டா? ஆனால் திடீர்னு கடிச்சிடுச்சு, அப்போ அதோட விஷம் நம்ம பாடியில் இறங்கிடுச்சு. அதை முறிக்கிறதுக்குனாக்கா இம்மிடியேட்டாக ரெடிமேடு திங்கு நம்ம கொடுத்தாகணும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சீரம் ஏதான ஒரு அனிமலுக்கு ஒரு ஸ்னேக் வீனம் பாம்புனுடைய விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணி அது செத்துடும். அந்த அனிமல் அப்புறம் செத்துடும். அதுக்கு முன்னால அந்த விஷத்துக்குடைய எதிர்ப்பு சக்தி அது டெவலப் பண்ணி இறந்துடும். ஆனா அந்த சீரம், அதோட பிளட்ல இருக்கிற அந்த சீரம் எடுத்து ரெடிமேடா வச்சிருப்பாங்க, ரைட்டா? இந்த சீரம் தான் பாம்பு கடிச்சதுன்னா நமக்கு போடுவாங்க. போட்ட உடனே என்ன ஆகும், இந்த சீரம் பாம்பு கடிக்கு எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்கிறது. அப்ப பாம்பு கடிச்ச உடனே நம்ம இந்த சீரம் போட்டோம்னா அந்த பாம்பு கடியினுடைய விஷத்தை இது டைரக்டா போய் அட்டாக் பண்ணி அந்த பாம்பு கடி விஷத்திலேருந்து நம்மளை காப்பாற்றும், ரைட்டுங்களா? ஸோ இது டைரக்டா விஷத்துக்கு எகென்ஸ்டா போராடுற சீரம் நமக்கு செலுத்துறாங்க. ஆனா தடுப்பூசிங்கிறது நம்ம பாடியிலேயே நாமே டெவலப் பண்றது ஆன்டிபாடிஸ். இது ஆல்ரெடி ரெடியா இருக்கிற ஆன்டிபாடி, ஆன்டி ஸ்னேக் வீனம்ல கொடுக்குறாங்க. ஆனா மற்றதுக்கெல்லாம் தடுப்பூசிக்கு பாக்டீரியாவுக்கு நம்ம பாடியே ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? ஏன்னா இது எமர்ஜென்சி, அது முன்கூட்டியே தடுக்கிறது, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தாங்க, அதனால இன்னைக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஓகேவா?